கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகிற வளர்ச்சியில் இருக்கிற 3 நிலைகளை குறித்து அவர் பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருப்போமானால் முதலாவது நாம் குழந்தைகளாயிருப்போம். ஆனால் நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளருகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், இந்த முதலாம் கட்ட வளர்ச்சியிலே நமக்கு விசுவாசம்தான் அதிகமாக இருக்கும். இன்னும் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வளர நமக்கு விசுவாசம் அதிகமாகும், கர்த்தர் மேலே நம்பிக்கையும் அதிகமாகும். இன்னும் 3ஆம் கட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் வந்தோமானால் விசுவாசம் அதிகமாகும், நம்பிக்கையும் கர்த்தர் மேலே அதிகமாகும். நாம் இன்னும் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகளாக நாம் மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. ஆம், ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக பிறந்தோம். என்றைக்கு நம்ம இயேசுவுக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கிறோம். அதிலிருந்து நாம் நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனுஷன் வளர வேண்டும். வளருவதற்கு நாம் வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய பாதத்தில் அனுதினமும் காத்திருந்து செபித்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, இந்த விதை விதைக்கிறவனுடைய உவமையை பற்றி நாம் எல்லாரும் வாசித்திருப்போம். இந்த விதை விதைக்கிறவன் என்ன பண்ணான்னா, விதை எடுத்துட்டு விதைக்க வந்தான். விதை தேவ வசனம், நிலம் நம்மளுடைய இருதயம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த விதை விதைக்க செல்லும்போது சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை கட்பாறை நிலத்தில் விழுந்தது. இந்த விதைகள் வளராது. கொஞ்சம் தான் கிறிஸ்துவுக்குள் கொஞ்சம் வளர்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டாங்க. அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே சேர மாட்டாங்க. அவங்கள பற்றி நாம் இப்போது தியானிக்க வேண்டாம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன ஆயிற்று? நல்ல நிலத்தில் விழுந்த விதை சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகவும் பலன் கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வசனத்தில், அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அதாவது 30ஆக பலன் கொடுக்குறவங்க, 60ஆக பலன் கொடுக்குறவங்க, கிறிஸ்துவுக்குள் 100 பலன் கொடுக்குறவர்கள் இருக்கிறாங்க. இதில் இந்த 100 பலன் கொடுக்கறது தான் அந்த அன்பு கூறுகிற ஒரு நிலை. 30ஆக பலன் கொடுக்குறவங்க கர்த்தரிடத்தில் விசுவாசம் ஆயிருக்கிறவர்கள். 60ஆக பலன் கொடுக்குறவங்க யாருன்னா, கர்த்தர் இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க, கர்த்தரை நம்பி ஜீவிப்பாங்க, ஆண்டவர் மேலே அன்பும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த 100 பலன் கொடுக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவர்களாக மாறிவிடுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும்படி ஆண்டவர் நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா எந்த குழந்தையும் பிறந்த மாதிரியே 30 வருஷமாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அது வளர்ந்தாதான் அது தனக்கென்று ஒரு காரியங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஆகவே அதே போல் நாமும் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக இந்த வளர்ச்சியில் 3 விதமான வளர்ச்சி இருக்கிறது. நாம் 30ஆவோ 60ஆவோ 100ஆவோ எந்த அளவுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது நம்ம இல்லை, தேவனே அதை தீர்மானிப்பார். நாம், ஏனென்றால் அது நம்முடைய கரத்தில் இல்லை. நம்மை ஒருவேளை தேவன் 30ஆக பலன் கொடுக்கும்படி தெரிந்திருந்தால் நாம் அந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டும். அதாவது நம்மை தேவன் 60ஆக பலன் கொடுக்கும்படியாக தெரிந்திருந்தால் நாம் அந்த அளவுக்கு கனி கொடுக்க பிரயாசப்படணும். நாம் 100 பலன் கொடுக்கும்படி தேவன் ஒருவேளை நம்மை தெரிந்திருந்தால் நாம் அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி ஜீவிப்பது என்று அனுதினமும் யோசித்து தியானித்து வேத வசனங்களை தியானித்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து செவித்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆம், இந்த தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற ஒரு நிலைக்கு நாம் வளர வேண்டும். ஏனென்றால் இந்த 30ஆக பலன் கொடுக்குறவங்க ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, ஆண்டவர் மேலே அன்பு இருக்கும். ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு அவங்களுக்கு கொஞ்சம்தான் இருக்கும். இந்த 60ஆக பலன் கொடுக்கிறவர்களுக்கு விசுவாசமும் இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும், ஆண்டவர் மேலே அன்பும் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் விட இந்த 100 பலன் கொடுக்கிறவர்கள்
முழு இருதயத்தோடும் கர்த்தரத்தில் அன்பு கூறுவார்கள். கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. நாம் நூறத்தனையாக பலன் கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் அனுதினமும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து செபித்து அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்வோமானால் நாம் நூறத்தனையாக பலன் கொடுக்க கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செபித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பின்பற்றுவோமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.